பிரைஸ் த லார்ட். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இந்த இடத்துல பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ 12 வருஷமா அதிக இரத்த போக்கு, அதிக ஒரு உதிரப்போக்கு இருந்தது. ஆனா அந்த இடத்துல அவ ஒவ்வொரு இடமா போய் பாக்குறா. அநேக மருத்துவமனைக்கு போய் பாக்குறா, அநேக வைத்தியர்கிட்ட போய் பாக்குறா, அநேக கோயில்ல போய் தேடுறா, அவன் ஜோசியம் பாக்குறா, எல்லாம் பாக்குறா. ஆனா அதுல சற்றாகிலும் குணமடையாமல் அவன் ஆண்டவரை பாக்குறா. ஆண்டவர் ஒரு இடத்துக்கு வர்றாருன்னு கேள்விப்படும் போது ஆண்டவரை போய் நம்ம தொட்டாலாவது நமக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லி அந்த கூட்டத்துக்குள்ள போய் நெருக்கி ஆண்டவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொடுறான். அந்த நேரத்துல அவளுடைய சரீரத்துல ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறான். அவள் சரீரத்துல ஒரு சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். அந்த உதிரத்தின் ஊரல் அவள்கிட்ட அந்த நேரத்துல இருந்து அதை விட்டு போகுது. ஆண்டவர் அதை சுகம் கொடுக்கிறார். அப்போ அவன் அந்த ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் பாக்குறார். அவ எவ்வளவு அந்த கூட்டத்துக்குள்ள எவ்வளவு அவளுக்கு எவ்வளவு அழகா உள்ள வந்து அப்படியே ரொம்ப நெருக்கமா இருந்திருக்கு. அந்த கூட்டத்துக்குள்ள ஓடி வந்து நிறைய அவ எதிர்பார்ப்பு, ஆண்டவர் எப்படியாவது தொற்றணும் அந்த கூட்டத்தின் மத்தியில அவ தேடி ஓடி வந்து ஆண்டோருடைய வஸ்திரத்தை தொடும் பொழுது அந்த இடத்துல ஒரு வல்லமை புறப்பட்டது. நீங்க இன்னைக்கு யாரா இருக்கலாம், எங்கேயாவது இருக்கலாம், இன்னைக்கு வியாதியோட இருக்கலாம். எந்த ஆஸ்பத்திரிக்கு போயும் எனக்கு சுகமாகலையே, என் பிள்ளைகளுக்கு சுகமாகலையே, என் கணவருக்கு சுகமாகலையே, என் அம்மா அப்பாவுக்கு சுகமாகலையே, என் மனைவிக்கு சுகமாகலையேன்னு சொல்லி இன்னைக்கு நிற்கலாம். அன்னைக்கு ஆண்டவரை நோக்கி அந்த பெண் 12 வருஷமா இரத்த போக்குல கஷ்டப்பட்ட அந்த பெண் ஆண்டவரை நோக்கி தொடும் பொழுது ஆண்டவர் சரீரத்துல ஒரு வல்லமை பெறப்பட்டது. இன்னைக்கு நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சுகம் தருவார். ஆண்டவரை விசுவாசிங்க, ஆண்டவரை நம்பிக்கையாய் பிடிங்க. அந்த வேதனை ஆண்டவர் இன்னைக்கு எடுத்து போடுகிறார். வியாதின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா இருதயத்துல வேதனை இருக்கும், சரீரத்துல ஒரு வேதனை இருக்கும். அப்போ அந்த வேதனை ஆண்டவர் இன்னைக்கு எடுத்து போடுகிறார். அன்னைக்கு அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தது போல இன்னைக்கு உங்களுக்கு அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். கண்களை மூடி செபிக்கலாமா? ஆண்டவரே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்னீங்களப்பா. இன்னைக்கு இயேசுவின் ரத்தம் அந்த வேலையில இறங்கட்டும். வியாதியஸ்தர்கள் மேல ஆண்டவரே இந்த வேலையில உங்க கையை வைங்கப்பா. உங்க ஆணி அடிக்கப்பட்ட காரம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, வியாதி படுக்கைகள் மாறட்டும் ஆண்டவரே. வியாதியோடு ஆண்டவரே இன்னும் எனக்கு ஒரு சுகம் கிடைக்கலன்னு சொல்லி ஆண்டவரே அங்கலாய்த்து ஓடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க வருகிறத கேள்விப்பட்டு ஆண்டவரே அந்த ஸ்திரீ ஓடி வந்தாலேப்பா. இன்னைக்கு ஆண்டவரை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற வியாதியோட இருக்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உங்க வல்லமை இறங்கட்டும், சுகமாக்குகிற வல்லமை இறங்கட்டும். இந்த வேலையில இந்த நடு இரவுல ஆண்டவரை இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும், சுகம் உண்டாகட்டும். எல்லா வியாதியின் கட்டுகளையும் அறுத்தேறுகிறோம். மரண கட்டுகளை அறுக்கிற மரண கூறுகளை முறிக்கிற இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த அக்கினி இறங்கட்டும். உங்களுடைய சரீரத்துக்குள்ள இறங்கட்டும், அக்கினியா இறங்கட்டும். கட்டுகள் கண்ணிகள் அறுத்தேறுகிற இப்பொழுது தேவ வல்லமை விடுதலை வல்லமை இறங்குவதாக பெற்றுக்கொள்வார்களாக. தேவ அக்கினினால கட்டி செபிக்கிறேன். சுகம் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே கட்டி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென்.